ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய பையனோட பர்த்டே. என்னோடய பையன் பேர் வந்து ரினித். அவன் வந்து யூகேஜி படிச்சுட்டு இருக்கான். 5 இயர்ஸ் வந்து அவனுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திங்கக்கிழமை 30ஆம் தேதி வந்து அவனோட பிறந்த நாள். அந்த அன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு எனக்கு வந்து பர்த்டே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருந்தான். எழுந்திரிச்சு நீட்டாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். ஸோ அதனால் ஏர்லி மார்னிங்கே வந்து கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் நான், அக்கா, மச்சான், அப்பா, அம்மா எல்லோரும் இருந்தோம். கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஸ்கூலில் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா சண்டே நைட் வந்து ஒரு ஒர்க்காக திருப்பூர் வந்து போயிருந்தோம். அவன் வந்து ரொம்ப நாளாக சைக்கிள் கேட்டுட்டு இருந்தான். ஸோ சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் பார்க்க போயிருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பார்த்து இந்த ப்ளூ கலர் சைக்கிள் தான் வந்து வாங்கினோம். அவன் வந்து ஓட்டி பார்த்துட்டு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகி இதை வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து மண்டே ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நான், அக்கா பாப்பா 3 பேரும் வந்து எங்கள் ஊரில் ஸ்மார்ட் பஸார் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா க்ளாஸரி ஐட்டம், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்தது. நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வந்து அவனை ஸ்கூலுக்கு போய் பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே ஊருக்கு வந்துட்டோம். அவங்க பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அடுத்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இது வந்து வெனஸ்டே கண்டினியூ ஆகுது. குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி சாரீ வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பொங்கலே வைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூடம், தீப்பெட்டி, அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஒரு வேஸ்ட்டு துணி, சுடு அதனால் வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு வேஸ்ட்டு துணி, ஒரு பாத்திரம், அரிசி வந்து கழிஞ்சிருக்க ஒரு பாத்திரம், பொங்கச்சருவத்தை மூடி வைக்கிறதுக்கு தட்டம், கரண்டி, குடம் வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு நம்ம அரிசி கழிஞ்சி ஊற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பழம், தேங்காய் கோயிலுக்கு பூஜைக்கு. அடுத்து மெயினான விறகு எடுத்து வச்சுட்டு பொங்கல் வைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து நான் கம்பு சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த குச்சியை எடுத்து கம்பை சுற்றிட்டு இருக்கிறாரு. நாங்கள் வந்து அப்படியே சைட் பை சைடு வந்து பொங்கல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கிருச்சு. பொங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறேன். ஸோ வந்து பருப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் என்னென்ன போடலான்னா திராட்சை, ஏலக்காய், முந்திரி எல்லாம் பொங்கல் ரெடியானதுக்கப்புறம் இதை போட்டு நெய் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து கோயிலுக்கு நான் அன்னதானம் எல்லாத்துக்குமே கொடுப்பேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் மண்டபத்துலேயே வந்து அன்னதானம் போடுறாங்க. அங்கே கொண்டு போய் கொடுக்க சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.